இந்த பதிவில் நம்ம விஜய் அரசியல் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். புதுசு புதுசாக எல்லாருமே ஆரியம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. இப்போ மக்கள் தெளிஞ்சு வராங்க. தெளிஞ்சு வராங்க அப்படின்னா அந்த ஆரியம் திராவிடம் என்னங்கிறது கட்டுக்கதை அப்படிங்கிறது தெளிஞ்சு வந்ததாங்க. இப்போ வரக்கூடிய சமயத்தில் இப்போ என்ன ஆகுறாங்க, இனிமேட்டு இப்படி ஏமாற்ற முடியாது மக்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழுங்கிற பேரில் கட்சி தொடங்கி ஏமாத்துறாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதில் விஜய், இந்த சீமான் இவங்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்தில் உள்ளவங்க. ஏன்னா நேரடியாக இப்போ ஆரியம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்ற முடியாதுங்கிறவாசி இப்போ புதுசாக தமிழுங்கிற பேரில் கட்சி தொடங்கி தமிழனா மாறிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. அதில் தான் விஜய், சீமானு இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க தான். இவங்கெல்லாம் இந்த இப்போ சீமான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். இதுக்கு முன்னாடி ரஜினி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுது. ஏன் இப்போ விஜய்க்கு மட்டும் வரல? விஜய் கிறிஸ்தவம் தானே. இதெல்லாம் யோசிக்கணும், யோசித்து சிந்திக்கணும். இப்போ நம்ம அரசியல் அப்படின்ட்டு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் இங்கே மக்கள் முன்னேறி இருக்காங்களா? எல்லாம் சமுதாய தொண்டு செய்கிறதுக்காண்டி எந்த அரசியல்வாதியும் யாரும் வரல. அவங்க வரதன் நோக்கம் அவங்களுடைய குடும்பங்களை விருத்தி அடிச்சுக்கணும். அந்த சார்ந்த இந்த பினாமி சுனாமி இவங்களை வளர்த்துக்கிறதுக்காக தான் வரான். அரசியலுக்கு வரவங்க மக்களுக்கு தொண்டு செய்ய வர மாட்டாங்க யாரும். அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அரசியல்வாதி உங்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கான்? யாரையாவது ஒருத்தனை கையை விட்டு சொல்லி காமிங்க பார்ப்போம். எவனுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. தொண்டும் செய்ய மாட்டாங்க, வண்டும் செய்ய மாட்டாங்க. அவன் குடும்பத்துக்கு அவன் சொத்து சேர்க்கறதுக்கு தான் அவன் வரான். அங்கே இப்போ விஜய் உங்களுக்கு தள்ளிட போகிறது கிடையாது. விஜய் உங்களை அப்படியே தமிழ மக்களுக்கு எல்லாத்தையும் தள்ளி அப்படியே தூக்கி நிறுத்திட போகிறது கிடையாது. எப்படி தெலுங்குல கருணாநிதி அவங்க குடும்பத்துக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தாங்களோ அதே மாரி தான் இப்போ விஜயும் சேர்ப்பாப்புல. அது கிறிஸ்துவம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் யாரும் மக்களுக்கு ஒரு இம்மி பீஸா செய்ய மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அறம் சார்ந்த அரசியல் மன்னர்கள் காலத்தில் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு காலம். நீங்கள் அதை இந்த விஷயத்தில் இப்போ உள்ள அரசியலோட சம்மந்தப்படுத்திக்காதீங்க. அது உங்களுடைய முட்டாள்தனத்தை தான் வெளியிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு முறை எலெக்ஷனில் யாருமே ஓட்டு போடாதீங்க. இதுக்கு உண்டான குற்றவாளி தானே வெளியில் வருவான். புரிஞ்சுச்சிங்களா? நீங்கள் இப்போ ஆரியம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ் மொழி சார்ந்து நம்ம வரும்போது டக்குன்னு ஒருத்தன் என்ன சொல்கிறான், தமிழன்ட்டு சொல்லிட்டு உள்ளார வரோம் பார்த்தீங்களா இல்லையா? இவனும் அந்த விஷயத்தில் உள்ளவன் தான். யார்? கால்டுவெல் போப்பு தான் திராவிடம்னு உருவாக்குனா. அதே விஷயத்தில் தான் இவனும் இருக்கான். யார்? ஜோசப் விஜய்ங்கிறதும் அதே திராவிடத்தில் தான் இருக்கான். அவனா இன்னைக்கு எப்படி மாற்றி கொண்டு வரான் பாருங்க. தமிழக வெற்றி கழகமா? தமிழுங்கிறதுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. தமிழ் அதுக்கு உண்டான பொருள் கூட அவனுக்கு சொல்ல தெரியாது. தமிழகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இவனெல்லாம் உள்ளார இறக்கி விட்டு கட்சி தலைவர். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சூழ்ச்சியை தான் பார்க்கணும். நம்ம அரசியல் நடிகர்கள் நடிகைகளை மையப்படுத்தி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. தமிழர்களோட அரசியல் எங்கேயுமே நடிகர்கள் நடிகைகளை மையப்படுத்தி கிடையாது. அறம் செங்கோல் அதை மையப்படுத்தி தான் நம்மளோட அரசியல் இருக்கும். எப்பொழுதுமே அதை புரிஞ்சுக்குங்க. தமிழக அரசியல் அறம் செங்கோல். அதுக்கு தான் அவர் சொல்லி அந்தனர் நூற்கும் மரத்திற்கு ஆதியாயின்றது மன்னவன் கோல் என்று சொல்லியிருக்காரு. அங்கே நடிகர்கள்லாம் கிடையாது. அறம் சார்ந்தது தான் அங்கே முக்கியத்துவம். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய்லாம் என்ன அறம் சார்ந்து வாழ்ந்திருக்கான், என்ன விஷயங்கள் அது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் மோசடியாக தான் இருக்கும். அதனால் தெளிவாக சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் தேர்ந்தெடுங்க. இது ஒரு மாற்றத்துக்கு உண்டான தன்மை தான்.